ஒரு கிளாஸ் கம்பு எடுத்துக்கலாம். தண்ணியில் கொட்டி ஊற வச்சுக்கலாம். அதே கிளாஸில் அரை கிளாஸ் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அதையும் தண்ணியில் கொட்டி ஊற வச்சுக்கலாம். சிறிதளவு வெந்தயம் போட்டுக்கலாம். 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறிடுச்சு. மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. உப்பு போட்டு கிண்டி தோசை ஊற்றிக்கலாம். புளிக்க தேவையில்ல, நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்க, தோசை அழகாக இருக்குது. எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் வச்சுக்கலாம். சத்து நிறைந்த கம்பு தோசை ரெடி. கார சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்.